ஹலோ எவ்ரிவன், தொதல் அல்வா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய தேங்காவை உடச்சி கீரி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஒரு தேங்காவையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 4 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாலை அப்படியே திக்காக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பால் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த சக்கையில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்துக்கலாம். அந்த பாலும் திக்காக தான் வரும். நிறைய தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான், மொத்தமாகவே 1/2 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றி நான் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் துருவின வெல்லத்தை ஒரு 2.25 கப் எடுத்துக்கிறேன் மெஷரிங் கப்பில். இது மொத்தமாக 1/2 கிலோ வெல்லம். அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுக்கிறேன். கரைஞ்சா மட்டும் போதும், எதுவும் கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அல்வா கிண்ட போகிற பாத்திரம் அடிக்கணத்த பாத்திரமாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை 3 கப் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெள்ளச்சாரையும் இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல அரிசி மாவு, அதையும் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிக்கிற வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இப்போ தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்க போகிறோம். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி திரண்டு சொலண்டு வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் டக்குன்னு சூட்டோடே மாற்றி இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலை, எண்ணெயும் சேர்க்கலை, ஆனால் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி தொதல் அல்வா ரெடி. வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே நீ நானும் போட்டி போட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன இன்னும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சட்டுப்புட்டுன்னு போய் செஞ்சு அசத்துங்க. ஓகேங்க, நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.